வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். முதல் 80 பழமொழியை ஷார்ட்ஸாக போட்டது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அடுத்த 10 பழமொழியை ரிவைஸ் பண்ண போகிறோம். முதல் பழமொழி, பூண்ட பறையறைப்பார் ஆயினார் இல். இதுக்கான பொருள், அடைந்தவர் மீது ஐயம். ஒருவர் மற்றவங்க கிட்ட ஒரு வேலையை நம்பி கொடுத்துட்டாங்கன்னா, முழுசாக நம்பி கொடுத்துருக்குறாங்க, அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறை இயல்பாக எடுத்துக்கணும். எது போலனா, ஒரு பறையானதை சும்மா தொட்டாலே இசை வரும். அதுபோல் எப்படி இந்த பறையை தொட்டால் இசை வரது இயல்போ, அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வேலையை கொடுத்துட்டோன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுறதுனால பயந்துடக்கூடாது. அவங்க அந்த வேலையை செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும். இதை தான் பூண்ட பறையறைப்பார் ஆயினார் இல், அதாவது அடைந்தவர் மீது ஐயம். அடுத்தது, பூசையை காப்பிடுதல் புண்மின் தலை, கயவர் மேல் வைத்த செயல். ஒரு கயவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அவர் சிறப்பாக செய்வார் அப்படின்ட்டு நம்புறது ஒரு அறிவற்ற செயல். அது எதுக்கு சமம்னா, ஒரு மீனை காய வச்சுட்டு அதுக்கு பூனையை காவல் வச்சுட்டு போகிற மாதிரி, அதுவே தின்று அழித்து விடும் அப்படின்றது பொருள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது, பூசை எலியில் வழி பெறா பால், பகையின்றி துணை வேண்டாம். ஒரு எலி இல்லாத வீட்டில் பூனைக்கு பால் கிடைக்காது. அந்த பூனை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும், புலி போல வலிமையாக இருந்தாலும் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுபோல தான் வலிய பகையரசன் இல்லாத ஒரு மன்னர்கிட்ட அந்த படை வீரருக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. அதாவது ஒருவருடைய பணி வேலை, ஒரு பணி தேவை இருக்கும்போது தான் மக்கள் அவரை கவனிப்பாங்க, மற்ற நேரத்தில் கவனிக்க மாட்டாங்கன்றத பூசை எலியில் வழி பெறா பால், அதாவது பகையின்றி துணை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, புறத்தமைச்சின் நன்றகத்துக்கூன், காலத்தால் பயன்பெறுக. சிறப்பான மன்னருக்கு பக்கத்தில் ஒரு தகுந்த காலம் பார்த்து திறமையோடு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்பவருக்கு எந்த ஒரு காரியமுமே வெற்றி கூடும். அப்படிப்பட்ட மன்னர்களுக்கு உயிர் போன்ற நிலைமையில் இருக்கும்போது தூரமாக இருக்கக்கூடிய அமைச்சரை விட அருகே இருக்கும் கூனர் தான் நன்மை அடைவார்கள். அந்த விஷயத்தை சொல்லி அவங்க தான் நன்மை அடைவாங்க. அருகே இருந்து சமயம் தெரிந்து தக்கப்படி சொல்பவரே அரசரிடம் தம் காரியத்தை எளிதாக முடித்துக் கொள்பவர்கள்ன்றது தான் புறத்தமைச்சின் நன்றகத்து கூன், அதாவது காலத்தால் பயன்பெறுக. படிப்பாவத்தை எப்பயுமே செஞ்சுட்டு அதை பற்றி எந்த ஒரு வெக்கமும் படாமல் இருக்கிறவங்க, மற்றவங்க மேலே இரக்கம் கொள்ளாதவங்க, எப்பயுமே நன்மை இல்லாத விஷயங்களே செய்கிறவங்க, இந்த 3 பேரையும் சான்றோர் விரும்பவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் அறிவற்ற மக்கள்லாம் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம கூட சேர்த்து கூடி வாழ்தல்ன்றது எதுக்கு சமம்னா, ஒரு புழுவை புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல கட்டி வைக்கிறதுக்கு சமம். இது இந்த இன்னொரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பிள்ளை பூச்சியை மடியர் கட்டியை கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இதை தான் புழு பெய்து புண் பொதியுமாறு, அதாவது கீழோரோடு வாழ்தல் அப்படின்னு பொருள். அடுத்தது, புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு, அறிவுடையார் தொடர்பு. ஒரு விஷயம் நல்லது, இன்னொரு விஷயம் கெட்டது அப்படின்ட்டு தானே அறிந்து கொள்பவருமா, இன்னொன்று பிறர் கூடக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுடையவரை ஒருவன் தன்னோட பேச்சாற்றல் மூலமாக அவங்கள தன்வயப்படுத்தி கூட வச்சுக்கிறதுன்றது ஒரு சிறந்த செயல். அதாவது ஒரு அறிவுடையவன் அறிவுடைய பிறரை தன் பக்கமாக சேர்த்துக்கொள்வதுன்றது சிறந்தது. இதை எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பழகிய எருதை கொண்டு பழகாத ஒரு இன்னொரு எருதை வச்சு வேலையை செய்து கொள்வது போன்றது. இதை தான் புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புல்லம்னா எருதுன்னு அர்த்தம், புல்லுமாறுனா சேர்த்து கொள்ளும் வழின்னு அர்த்தம். இதுக்கான பொருள் அறிவுடையார் தொடர்பு. அடுத்தது, புலைப்பொருள் தங்காவெளி, தந்ததை தந்து விடல். அதாவது இந்த பொருளை வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா, அந்த பொருளை தானே எடுத்துக்கொள்ள நினைப்பவரோட செல்வம் ஒருபோதுமே நிலைக்காது. அது அவங்க கேட்கும்போதே திரும்ப கொடுத்துடணும், அது விரைவில் வெளியேறி விடும்ன்றது தான் புலைப்பொருள் தங்காவெளி, அதாவது தந்ததை தந்து விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில் அதுவே வழிமுன்னர் வைப்பாராம் இல், அரசனை பகையார். தான் மேலே பாய்கின்ற புலியை ஒரு மான் எதிர்த்து நிற்காது. அதே மாதிரி பெருங்காற்று வீசும்போது அதை எதிர்த்து வைக்கோல் நிற்காது. அதுபோல தான் அரசன் தீமையே செய்தாலுமே வலியுடைய அவனுக்கு எதிராக யாருமே எழுந்து நிற்கக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு சினம் உண்டாக்குற அளவுக்கு எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது. இதுதான் அறிவுடையோரோட இயல்பு. இதை தான் புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில் அதுவே வழிமுன்னர் வைப்பாராம் இல், அதாவது அரசனை பகையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, புலிமுகத்து உண்ணி பறிந்துவிடல். ஒரு புலி முகத்தில் இருக்கக்கூடிய உண்ணியை பறிந்துவிடனா எடுத்துவிட நினைக்கிறது நமக்கு துன்பம் விளைவிக்குமோ, அதே மாதிரி தான் ஒரு கண்ணோட்டமே இல்லாத கயவருக்கு ஒரு நன்மை செய்தால் அது நமக்கு துன்பத்தை மட்டுமே தரும். இதுக்கு இன்னொரு ஒப்புமையும் சொல்கிறாங்க, அது பாம்புக்கு பால் வார்த்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதை தான் புலிமுகத்து உண்ணி பறிந்துவிடல், அதாவது கயவருக்கு செய்த நன்மை. அடுத்தது, புலி தலையை நாய் மூத்தலில், அதாவது பெரியவர் பெருமை. நாடெங்கும் அறியப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர் அவர் செல்வமெல்லாம் இழந்து வறுமையுற்றாலும் அவர் தாழ்ந்து போக மாட்டார். அதே மாதிரி சிறியவர் அவர் அணுகிற அளவுக்கு தகுதி இல்லாதவராக போக மாட்டார். இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு புலி எவ்வளோதான் வலிமை இழந்து நரம்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போனாலும் அது தலையை நாய் மூந்து பார்க்காது. அந்த அளவுக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது, வீரமும் கிடையாது, பயந்து தான் இருக்கும். இதை தான் புலித்தலையை நாய் மூத்தலில், பெரியவரோட பெருமைக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் 90 பழமொழியை நம்ம சேனல்லே ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம், ரிவிஷனும் பண்ணிட்டோம். மறக்காம அதை பார்த்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.